ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல் சுஷ்மிஸ் ஜர்னி. தைப்பூச திருநாளில் இன்றைக்கி நம்ம எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா வயலூர் முருகன் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முருகருக்கே பிடிச்ச கோயில்னு 2 கோயிலை பற்றி அருணகிரிநாதர் சொல்கிறாரு. அதில் ஒன்று திருச்செங்கோடு முருகன் கோயில், இன்னொன்று திருச்சி வயலூர் முருகன் கோயில். இன்றைக்கி நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற வயலூர் முருகன் கோயில். இதை குமர வயலூர்னு சொல்கிறாங்க, ஆதி வயலூர்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்குது. அங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவலில் நீங்கள் இந்த கோயிலுக்கு ரீச் பண்ணிடலாம். இந்த கோயிலோட டைமிங் பார்த்திங்கன்னா காலைல 6 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும், அகெயின் சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த கோயில் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ வர்றீங்கன்னா உய்யன்கொண்டான் திருமலை ரூட்டில் நீங்கள் கூகுள் மேப் போட்டு இந்த கோயிலுக்கு வந்துடுங்க. எல்லா இடத்துலையும் வழக்கமாக குன்றில் குடியிருக்கிற குமரன் இந்த ஊரில் மட்டும் சமவெளியில் குடியிருக்காரு. வள்ளி தெய்வயானையோட காட்சி தர முருகன் இங்கே ஈசனை பூஜிக்கிறதா சொல்கிறாங்க. ராஜகேசரிவர்மன், குலோத்துங்க சோழன் போன்ற நிறைய சோழ மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சுருக்காங்கன்னு இந்த கோயிலில் இருக்க கல்வெட்டு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். வைகாசி விசாகத்தில் நடக்கிற சட்டத்தேர் திருவிழா தான் இந்த கோயிலோட ஃபேமஸ். அக்னி தேவரே இந்த சிவபெருமானை பூஜை பண்ணதுனால அவருக்கு அக்னீஸ்வரன்னு ஒரு பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பொய்யான வாழ்வில் இருக்கிற எல்லா மாயைகளையும் அகற்றத்துக்காக பொய்யா கணபதி இங்கே நமக்கு காட்சி தராங்க. இந்த கோயிலோட தலவிருட்சம் பார்த்திங்கன்னா வன்னி மரம்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப பழைய காலத்து மரம். இன்னும் அந்த கோயிலில் அந்த மரத்தை பத்திரமா பாதுகாத்துட்ருக்காங்க. இதுதான் அந்த மரம். நான் வீடியோவில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த கோயிலோட முக்கியமான இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா தத்து திருப்புதல்னு சொல்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு குழந்தைங்களோட ஜாதகத்தில் ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு இந்த கோயிலில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு தத்து கொடுக்குறாங்க. உரிய காலம் வந்ததும் முருகப்பெருமான்கிட்டேருந்து அந்த தத்து கொடுத்த குழந்தைங்கள திருப்பி வாங்கிக்கிறாங்க. இதுதான் அந்த தத்து திருப்புதல். இந்த கோயிலோட முக்கியமான இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா இங்கிருந்து தான் அருணகிரிநாதர் திருப்புகழை பாட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா பாடறிவும் படிப்பறிவும் இல்லாத அருணகிரிநாதருக்கு தன்னோட வேலை வச்சு நாக்கில் ஓம்னு எழுதி இங்கேருந்து தான் திருப்புகழ் பாடுறதுக்கான அருளை முருகப்பெருமான் வணங்கினதா சொல்கிறாங்க. அதனால தான் அவர் தன்னோட திருப்புகழில் 18 பாடல்கள் இந்த ஊரை பற்றி பாடியிருக்காரு. இந்த கோயிலில் முருகனுக்கு மட்டும் இல்லைங்க, சிவனுக்கு கூட ஒரு வரலாறு இருக்குது. அது என்னன்னா 9ஆம் நூற்றாண்டில் திருச்சியை ஆண்ட சோழ மன்னன் இந்த பகுதிக்கு வேட்டையாட வராரு. அப்போ அவர் 3 கிளையுள்ள ஒரு கரும்பை பார்க்குறாரு. அவரோட தாகத்தை போக்கிக்கிறதுக்காக அந்த கரும்பை வெட்டுறாரு. அப்போ அதுலேருந்து ரத்தம் வடியுது. என்னடா கரும்பை வெட்டினா ரத்தம் வருதுன்னு ராஜா அந்த இடத்த தோண்டி பார்க்க சொல்கிறாரு. தோண்டுனா அங்கேருந்து அவருக்கு ஒரு சிவலிங்கம் கிடைக்கிது. உடனே ராஜா தன்னோட மந்திரிகளை கூப்பிட்டு அங்கே ஒரு கோயில் கட்ட சொல்கிறாரு. அதுதான் இந்த கோயில். இந்த கோயிலில் இருக்கிற ஈசனை ஆதிநாதர்னும் அம்மையாரை ஆதிநாயகின்னு சொல்லி அங்கே ராஜா வழிபாடு செய்கிறாரு. உள்ள மூலவர் சன்னதியை வீடியோ எடுக்க அலோட் கிடையாது. அதனால் வெளியில் இருக்கிற நம்மளோட முருகப்பெருமான் அண்ட் சிவபெருமானோட வாகனங்களை வீடியோவில் காட்டுறேன். இந்த வழியாக போனால் தான் முருகன் சன்னதிக்கு போகிற வழி. சிவபெருமானுக்கு சைடில் தான் முருகன் சன்னதி இருக்குது. நாங்கள் இந்த கோயிலுக்கு போன அன்னைக்கு கூட்டம் ரொம்ப இல்லாததுனால நாங்கள் சீக்கிரமாக போய் முருகனை பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த கோயிலோட முருகன் எவ்வளோ அழகாக இருப்பாருன்னு கூகுள் இமேஜஸில் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இவர் தான் அந்த வள்ளி தெய்வானையோட காட்சி தர நம்ம முருகர். முருகரை பார்த்துட்டு வெளியே வந்தால் அங்கே உற்சவர் சிலையும் இருக்கும். இதுதாங்க அந்த உற்சவர் சிலை. முருகருக்கு உகந்த நாளான தைப்பூசம், வைகாசி விசாகம் இந்த நாள்லாம் தவிர நார்மலான டேஸில் நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஃப்ரீயாகவே முருகரை தரிசிச்சுட்டு வரலாம். இந்த கோயிலுக்கும் கிருபானந்த வாரியாருக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குங்க. அது என்னென்னா இந்த கோயில் கட்டுறதுக்கு கிருபானந்த வாரியார் தான் பெரிய நிதி திரட்டி கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதான் அந்த கோயில். எவ்வளோ பழமையான அழகான கோயிலாக இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு பையன் மாலை போட்டுட்டு வரானா, அவனை தான் இன்றைக்கி இந்த கோயிலில் தத்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் போன அன்றைக்கி அவங்க தத்து கொடுக்குறத நாங்கள் நேரில் பார்த்தோம். இந்த கோயில் பிரகாரத்தை சுற்றிட்டு நம்ம வெளியே வந்தால் அங்கே ஒரு மண்டபம் இருக்குங்க, வசந்த மண்டபம். அந்த மண்டபத்தோட மேற்கூரைகளில் நிறைய ஓவியங்களை நம்மளால் பார்க்க முடியும். இது விநாயகரோட திருக்கல்யாணம். நீங்கள் எந்த கோயில்லையுமே விநாயகரோட திருக்கல்யாணத்தை பார்த்துருக்க முடியாது. இந்த கோயிலில் விநாயகரோட திருக்கல்யாணத்தை நம்ம ஓவியமாக நமக்கு வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது சிவன் பார்வதியோட திருக்கல்யாணம். இது பாருங்கள், சிவன் பார்வதி மற்ற எல்லா தேவர்களோட அவங்களோட திருக்கல்யாணம் நடக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது முருகன் தெய்வயானையோட திருக்கல்யாணம். இதையும் அங்கே ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்குறாங்க.
நீங்கள் வந்து நான் எந்த கோயிலையாவது இந்த மாதிரி சீலிங்கில் ஓவியம் வரைஞ்சிருக்கதை பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எந்த கோயில்னு சொல்லுங்கள். திருச்சியை சுற்றி நிறைய கோயில் இருந்தாலும் முருக பக்தர்களுக்கான ஒரு அழகான கோயில் தான் இந்த வயலூர் முருகன் கோயில். இது கோயிலேருந்து வெளியே வந்துட்டோங்க. வெளியே வந்தால் தேரடி இருக்குது. தேரடி பக்கத்துலேயே இடும்பன் சன்னதின்னு ஒரு இருக்குது. அப்புறம் கருப்பண்ணசாமிக்கும் சன்னதி வச்சுருக்காங்க. ஊரே ரொம்ப பச்சை பசேர்னு வயலால் சூழ்ந்திருக்கிறதுனால தான் இந்த அழகான ஊருக்கு வயலூர்னு பேர் வந்துச்சோ என்னவோ தெரியலங்க. இந்த கோயிலுக்கு வெளியில் ரைட் சைடில் தான் இந்த கோயிலோட குளம் இருக்குங்க. அதை சக்தி தீர்த்தம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா முருகனே தன்னோட சக்தி வேலால் நிலத்தில் தோண்டி அங்கே ஒரு குளத்தை உருவாக்கி அதுலேருந்து தண்ணி எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சதாக சொல்கிறாங்க. அதனால தான் இந்த குளத்துக்கு சக்தி தீர்த்தம்னு பேர் வந்துச்சு. இதுதாங்க அந்த குளம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. எந்த ஒரு கூட்டத்துலேயும் மாட்டிக்காமல் அமைதியாக போய் முருகனையும் தரிசிச்சுட்டு இந்த ஊரோட அழகையும் பார்த்துட்டு நாங்கள் அந்த ஊர்லேருந்து கிளம்பிட்டோம். இதே மாதிரி நிறைய கோயில் வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.